ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஏர் ஃப்ரையரோட பார்ட் 2 ரெசிபி தான். என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சேன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் காட்டின இமேஜஸில் உள்ளது எல்லாமே நான் எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போகிறேன். அதாவது சிக்கன், ஃபிஷ், ப்ரான் இது எல்லாமே நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் அன்னைக்கு லாஸ்ட் வீடியோவிலே காட்டியிருந்தேன் இல்லையா, நான் சிக்கன் ஒரு 3 ½ கேஜியும், ஃபிஷ் ஒரு ½ கேஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஒரு ½ கேஜி இல்லை, அது ஆக்சுவலி 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம மேரினேஷன் பார்க்க போகிறோம். தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பாதி எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதே இதுதான் நம்ம ப்ரானுக்கும் ஒரு ½ கேஜி சிக்கனுக்கும் இதை நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரானுக்கு இதை போட்டாச்சு. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸையும் அதில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இவ்வளோத்தையும் நான் ஒரே நாளில் செய்யலை, ஒவ்வொன்றத்தையும் நான் வாங்கி எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தான் செஞ்சேன். வாங்க, இப்போ இது எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சிக்கனை இந்த எலும்பும் தோலுமாக கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருந்தேன். அதையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அதே மேரினேஷன் தான். இது ரெண்டுத்துக்கும் ஒரே மேரினேஷன் தான் நான் பார்த்தாச்சா. இப்போ இதுலேயும் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதை பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா பட்டு ஆக்சுவலி நல்லா இதெல்லாம் ஊறி உங்களுக்கு எடுத்து வச்சாதான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட போகிறோம் ஈஸியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நானாக தான் யோசித்து செஞ்சேன். இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இது ஒரு 3 பீஸ் இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒன்று மட்டும் கட் பண்ணுறேன். அது இல்லாமல் நாங்கள் 4 பேர் இருக்கோம் இல்லையா, நாங்கள் 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறதுக்காக இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேரினேஷன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருமிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கசூரி மேத்தி. நம்ம இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணல, சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஆட் பண்ணி. ஆக்சுவலி இந்த மேரினேஷன் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா தந்தூரி ஸ்டைலில் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் சிக்கன் பிடிக்குமா, ப்ரான் பிடிக்குமா, ஃபிஷ் பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். இதை நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்து அந்த மேரினேஷனில் போட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த பிரீஸ்ட்டு, சிக்கன் பிரீஸ்ட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலந்து நல்லா அப்போ தான் ஊறும் அதில் உள்ள. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளெண்டாக வெளியில் மசாலா இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே ஊறாத மாதிரி தெரியும். அதனால் நம்ம போட்டு இதையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடுறோம். நம்ம இந்த மாதிரி வாங்கி ஒரு 1 வீக்கு எடுத்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃப்ரீசரில் எடுத்து வைங்க. நம்ம அடுத்த நாள் செய்ய போகிறத மட்டும் எடுத்து நம்ம நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு காலையில் அது அன்ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டு மீனுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அது கூட உப்பு, புளி தண்ணி வேணாலும் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸே வச்சுருக்கேன். அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மேரினேஷனுக்குலாம், அதுவும் மீனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த மீன் நமக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அந்த ஏரி வவ்வாவா கட்லான்னு நினைக்கிறேன், ஏரி வவ்வா, இந்த மீனை வாங்கி நாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு இது அரைக்கிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இது இன்னொரு சிக்கன் மேரினேஷன். இதுக்கு நல்ல ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கு கட் பண்ணி 2. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸு, இது மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது க்ரீன் கலர்லேயே வரும். நம்ம சிக்கன் எல்லா நாளும் ஒரே மாதிரி செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட வெயிட்டுக்கு பெர் கிராம், இப்போ நீங்கள் 40 kgனா 40 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ப்ரோட்டீனை நீங்கள் உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்க
ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதையும் ஒரு இதுவில் ஆட் பண்ணுறோம். அதை பாருங்கள், சிக்கன் ட்ரம்ஸ், அதாவது லெக் பீஸ்லாம் இருக்குது. அந்த பச்சை மிளகா வந்து ஒன்று வந்து அரையாமல் இருந்தது, அதை எடுத்து போட்டுட்டேன், போதும் இருக்கிற காரமேன்னு சொல்லிட்டு. இதையும் நல்லா நம்ம கலந்து இதையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது எல்லாமே வந்து மேரினேஷன் பார்ட். இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கினது லாஸ்ட் பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். லாஸ்ட் வீக் சாட்டர்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ பார்த்தீங்களா 3 சிக்கன் மேரினேஷன் காட்டியிருக்கோம், ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு ப்ரான் காட்டியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீசரில் எடுத்து பக்காவாக செக்யூர் பண்ணிவிட்டேன். எப்பயும் போல் அதை வந்து நான் இப்போ மறுநாள் செய்ய போகிறேன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ அது உங்களுக்கு வந்து அந்த டீஃப்ரீஸ் ஆகி வரும், இல்லை எடுத்து வெளியே வச்சாலும் சரி. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம். அப்போ ஏர் ஃப்ரையர் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் எந்த பட்டர் பேப்பருமே எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணேன். எண்ணெயே நான் இன்னும் கேட்டால் ஊற்றலை. இது பாருங்கள், அந்த சிக்கன் பிரீஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோன்னா, நானும் அதை எடுத்து ஒவ்வொன்றா இதில் அடுக்கிட்டு, அடுக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இது வந்து இந்த பார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனி வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கிறோம். ஊற வைக்கும் போதே ஒரு சிலர் போடுவாங்க, எனக்கு என்னவோ ஹனி நான் வந்து செய்யும்போது போட்டுக்கலாம் தேவையில்லைன்ற மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஹனியை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி வச்சேன். இது ஹனி சிக்கன் தான், உங்களுக்கு சூப்பராக வந்தது இது டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீட்டில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நான் செய்யும்போது. நான் பாருங்கள், எதுவும் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணல, அப்படியே எடுத்து இது 4 பீஸையுமே அதில் அடுக்கிட்டேன். அதில் என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து 1/2 kg சிக்கனை வந்து தாராளமாக இதில் அப்படியே அடுக்கி வைக்க முடியுது. அந்த மசாலாவெல்லாம் நான் கலந்து அது மேலேயே போட்டுட்டு வைக்க போகிறேன். சிக்கனுக்கு வந்து நான் எப்போ செஞ்சாலுமே என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன வச்சேன்னா அந்த 185 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சேன். அதில் நம்ம இடையில அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் பாதியில் 15க்கு பாதினா ஒரு 7 to 8 மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 பக்கமும் ஈக்குவலாக வந்திருக்கும். இந்த பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானுமே இப்போ தான் உங்கள் கூட தான் பிகினராக தான் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன். வாங்க எல்லாருமே இதை ஏர் ஃப்ரையர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செஞ்சு நம்ம கற்றுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ஒவ்வொரு ப்ரீசெட்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம இதிலே வச்சிடலான்னு சொல்லிட்டு 185 வச்சு நம்ம டைமிங் வந்து 14 மினிட்ஸ் காட்டுச்சு. அதை 15 மினிட்ஸை மாற்றிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அது போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்து ஒரு 9 மினிட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போட்டேன். நீங்கள் எந்த இது செய்யறதா இருந்தால் அந்த பாருங்கள், ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நான் திருப்பி போடுறேன். சின்ன பீஸாக இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸில் கூட வேகிறதுக்கு ஓகே தான். ரொம்ப சின்ன பீஸாக இருக்குன்னா நம்ம திருப்பி போடுறோம். நான் ஆயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கூட ஊற்றுனேன்னா என்னன்னு தெரியல. இந்த ரெசிபிக்கு நான் ஊற்றலை, மற்ற சிக்கனுக்கு ஆக்சுவலி கலந்தேன்னு நினைக்கிறேன். ஆயிலே இல்லாமல் கூட வருது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் நல்லா இல்லாமலாம் இல்லை. உங்களுக்கு இது கழுவுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது ஏர் ஃப்ரையர். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் இது இல்லாமல் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாமல் நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அதெல்லாம் கூட இதில் செஞ்சுருக்கோம், அதை அடுத்த பார்ட்டில் போடுறேன். இப்போ உங்களுக்கு வெறும் இந்த சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் மட்டும் காட்டுறேன். ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து 13 மினிட்ஸ்க்கு மேலே வருது. நீங்கள் இது ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ரெசிபி. உங்களுக்கு மேரினேஷன் ஃபர்ஸ்ட்லேயே காட்டிட்டேன். இந்த பாருங்க, சூப்பராக வந்துச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட இந்த ஹனி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. இதை பாருங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு மட்டும். ஃபஸ்ட்டு என்னடா இது அப்படியே இருக்குன்னு நினச்சோம், பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் கூட சூப்பராக நல்லா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். அதனால் வறுத்து தான் இது. இந்த சிக்கனு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்த வந்து பட்டர் பேப்பர் வச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டர் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இந்த ஷீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த கழுவுற வேலை கொஞ்சம் மிச்சமாகுது. அதனால இதுக்கே ட்ரை பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம மறுநாள் வந்து ஃபிஷ்ஷு செய்கிறோம். ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே வச்சுட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் நம்ம போடுறோம். யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து
சிக்கன் சாப்பிட மாட்டேன், ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன், வெறும் எக்கு மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும், நமக்கு ப்ரோட்டீன் தேவை உடம்புக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம பாதியிலே எடுத்து இப்போ திருப்பி போடுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேலே ஒரு பீஸு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் வந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. மீனுக்குமே இது வந்து தம்ஸ் அப் தான், நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. அது பாருங்கள், நான் வந்து 4 பீஸ் தான் வைக்க முடியுது. வச்சுட்டு அப்புறம் மீதியை வந்து இன்னொரு வாட்டி வச்சு எடுத்தேன். ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷுக்கு வந்து 200 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன், அவ்வளோதான் ஃபிஷ்ஷுக்கு. அடுத்தது ப்ரான். ஆக்சுவலி அந்த ப்ரான் நான் வெறுமனே போட்டேன்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி முட்டை உடஞ்சிருச்சு. அதனால சரி, நான் அந்த ஒரு முட்டையை வந்து இதிலே கலந்து நம்ம வச்சிடலாம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு முட்டையை வந்து நான் அது கலந்து இதிலே வச்சுட்டேன். இதுக்கும் ஃபிஷ்ஷோட டைமிங் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும், அவ்வளோதான். போட்டு நல்லா கலந்து அதே தான் நான் 200 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஏர் ஃப்ரையர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டு அப்படியே போட்டு அமுக்கக்கூடாது. நம்ம வந்து இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 1/2 kgs வந்து ஓகே. இந்த மாதிரி இதை ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் ப்ரானு. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் வரா மாதிரி நீங்கள் அடுக்குனா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக வரும். ஒன்று மேலே ஒன்று நீங்கள் அடுக்குனீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொரு சிக்கன் ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரான் மாதிரியே ஒன்று, அந்த சிக்கன் ஒன்று அதை வைக்க போகிறோம். அதுவும் அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 185 டிகிரி அண்ட் 15 மினிட்ஸ் தான் வச்சேன். அதுவும் வெந்துடுச்சு. அப்பப்போ எடுத்து திருப்பி விடணும், சேம் தான். நீங்கள் இந்த நடுவில் எடுத்து இந்த ஃப்ளிப் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிருக்கும். ஒன்று ஃப்ளிப் பண்ணணும், இல்லைனா ஷேக் பண்ணணும் அந்த பேஸ்கெட்டை. இது 2 இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த கோல்டன் கலரில் உங்களுக்கு வெளியே பார்க்க நல்லா தெரியணுன்னா கொஞ்சமாக அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை ப்ரஷ் பண்ணணும், அந்த ப்ரஷ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட குக்கிங் டைம் வந்து சிக்கனை பொறுத்து. இப்போ பாருங்கள், நான் சின்ன பீசஸ்லாம் வச்சதால் 10 மினிட்ஸ் தான் வச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். அந்த பீஸை பொறுத்து தான். பீஸ் பெருசாக இருந்ததால் நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சோம், செகண்ட் டைம் வந்து நம்ம 10 மினிட்ஸ் தான் வச்சோம். இப்போ அந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ரீன் சிக்கனுக்கு வரும். இவ்வளோ நேரம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உமாஸ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து வீக்லி 3 வீடியோஸ் போடுறோம், லென்த்தி வீடியோஸ், ரெசிபீஸ், இந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, என்ன லஞ்சு என்னன்றதை நம்ம அதையும் போடுறோம். கண்டிப்பாக அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் வந்து அடுத்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு நான் இன்னும் வந்து வெஜ்ஜில் என்னென்னலாம் இதில் செய்ய முடியுதுன்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த சாட்டர்டே இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். அவ்வளோதான். இதை பாருங்கள், நம்மளோட இந்த க்ரீன் சிக்கனும் ரெடியாகி வந்துருச்சு. இதையுமே நான் 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் 12 to 10 மினிட்ஸ் தான் வச்சேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.